சிக்கன் நல்ல பிராய்லர் கோழி மாதிரி நல்லா வந்துருக்குல்ல. நம்ம என்ன சமைக்க போறோம்னா நாட்டு சேவலை வச்சு நாட்டு சேவல் சுக்கா தான் பண்ண போறோம். சிக்கன் சுக்காக்கு தேவையான மசாலையை வறுத்து எடுக்கலாம். மசாலா நல்லா வறுத்தாச்சு. இனி இதை பொடிச்சக்கு நம்ம மாதிரி கொடுக்குறோம். சட்டி நல்லா சூடாயாச்சு. இப்போ நம்ம தேங்காய் எண்ணெய் தான் விட போகிறோம். இப்போ வற்றல் மிளகா போடலாம். உடச்சி வச்ச சின்ன உள்ளியும் அரிஞ்சு வச்ச பெரிய உள்ளியும் இருக்குது. நம்ம இதை போட்டு இனி வெட்டி வச்ச நாட்டுக்கோழியை போடலாம். நம்ம சதைச்சு வச்ச இஞ்சியும் பூண்டும் தான் போடணும். அடுத்து நம்ம வறுத்து பொடிச்ச மசாலா தான் இனி சேர்க்க போகிறோம். சிக்கன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு மேலே நம்ம கறிவேப்பிலையும் அரிஞ்சு வச்சுக்க மல்லி தலையும் போடலாம். சூப்பராக இருக்கும். இந்த நாட்டுக்கோழியும் வறுத்து பிடிச்ச மசாலையும் நம்ம தண்ணி சேர்க்காம அந்த எண்ணெயில் போட்டு கிண்டி ஒரு டேஸ்ட்டு. வா, செல்ல வார்த்தையில் வேற லெவலாக இருக்குது.